வணக்கம் மக்களே, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியெல்லாம் நான் பார்த்தேன். திருப்பூர் இந்த பக்கம்லாம் மஞ்சள் கலரில் ஏதோ போட்டிருந்தாங்க, பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஏதோ சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கிளம்பி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்குது திருப்பூரில். ஆனால் அப்படியே திருப்பூர் வந்துட்டு இங்கே ஈரோடு வந்துட்டேன். ஈரோடு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தார். அவங்க வீட்டில் நான் கேட்கும்போது இதோ பாருங்கள், இந்த பேக்கெட் தான் காமிச்சாங்க. நீங்கள் இதை வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் கமெண்டில் எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதில் வந்து நாங்கள் இது சாணத்தோடைய இது வந்து சாணம் பவுட்ரு, அப்புறம் மஞ்சள் சேர்த்து அதை வந்து அடிக்கிறாங்க, பெயிண்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அந்த உங்களுக்கு காமிக்கிற பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த டைல்ஸுக்கெலாம் இது பண்ணுறாங்க தெரியுமா, டைல்ஸு கலர் மாற்றுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம், இந்த மாதிரி கலர் அதிகமாகிறதுக்காக சில கலர்லாம் இருக்கும் தெரியுமா, கெமிக்கல் கலர், அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பெயிண்ட்டு தான். சரிங்களா? அப்போனா நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். என்னை வந்து நிறைய பேர், ஏன்னா ஒரு இப்போ வந்து சாணி முழுவர் தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ சாணி முழுவனா என்ன, ஒரு நாள் அதிகபட்சம் இருக்கும். இது மாதக்கணக்கில் இருக்குது. மழை 2 மழை 3 மழை வரைக்கும் அங்கேயே அப்படியே தான் இருக்குமா. நான் அவங்ககிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னது, சில இடத்துல உண்மையிலே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால் இந்த கெமிக்கல் இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு கெமிக்கல் தான் இது. இப்போ சாணி பவுடரும் கிடையாது, மஞ்சளும் கிடையாது. இதில் மஞ்சள் கலரில் இருக்குன்றதால இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ரிசர்ச் பண்ணி தேடி பார்த்ததில் இன்னொரு பவுடர் ஒன்று இருக்குது. அது பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது வந்து தமிழ்நாடு வந்து பேன் பண்ணுறதுக்காக பேன் பண்ணிட்டாங்க, பேசிட்டு இருந்தாங்க, பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதனால் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் நிறைய பேர் 90% பேர் அதை இறந்து போயிருக்காங்க. அதனால் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு பதில் இந்த பவுடர் பயன்படுத்திட்டு வராங்க நிறைய பேர். இதை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்த வேணான்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி பார்க்கும்போது போட்டிருந்தது. ஹேண்ட் க்ளவுஸ் போடணும், குழந்தைங்களாம் கிட்ட போகக்கூடாது, இதில் குழந்தைங்க நடக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கலர் இது பண்ணுறது, டஸ்ட் அலர்ஜியால் வீசிங் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த பவுடர் யாராவது இந்த வீட்டு வேலை செய்கிறவங்க, வீடு கட்டுறவங்க, பில்டிங் கட்டுறவங்க, இந்த மாதிரி பெயிண்டிங் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பவுடர் தெரிஞ்சிருந்தால் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுக்கெலாம் இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது இன்னுமே நிறைய இடங்களில் வீட்டில் தெரு ஃபுல்லாக வீட்டு வாசல் முழுவதுக்கு இதுக்கெலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த வீடியோ கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. அதுக்கு பதில் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். சாணம் கிடைக்கலாம் விட்டுருங்க, அது மஞ்சளாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கெமிக்கலை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா குழந்தைங்களாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்ற இடத்துல இந்த கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.